அஞ்சரைப்பட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக பச்சை ரசம் இது எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். ஒரு வித்தியாசமான ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நறுக்கிய பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, வெல்லம், புளி கரைசல், கடுகு, எண்ணெய், உப்பு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுல்ல புளி கரைசல். இப்ப இந்த பச்சை ரசத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை கொதிக்க வைக்க போறதுல ஒண்ணும் இல்லை. எல்லாமே நம்ம பச்சையா தான் போட போறது. பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம வதக்கி இதுல போட போறோம். அதனால இப்போ இதுல கொஞ்சம் புளி கரைசல் இதுல விட்டுருக்கேன். இப்போ இதுல இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் இதுலயே போட்டணும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம். வெங்காயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்க வெய்ய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை பச்சையா தயிர்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வெங்காயத்துக்கு இருக்கு. தயிர் சாதத்துல போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இப்ப இதுல வெல்லம், கட்டி வெல்லம், உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி தழை அதையும் இதுல போட்டுனா. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வானொலி சுடணும். சுட்டதுக்கு அப்புறம் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இல்ல இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடுகு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய்க்கு மேல இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணதை இந்த கடுகு திருமாறின உடனே நம்ம அதை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுல அப்புறமா ஏன் வதக்கிட்டு போறோம்னா அந்த காரம் கொஞ்சம் உங்களுக்கு மட்டுப்படும். இல்லைன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். அதுக்காக நம்ம இதை கொஞ்சம் லேசா வதக்கிட்டு தான் போட போறோம். ரொம்ப வதக்க வேண்டாம். கடுகு கொஞ்சம் பொரியணும் நல்லா. இப்ப கடுகு நல்லா திருமாறியாச்சு. இதுல நான் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் அதையும் போடுறேன். பச்சை மிளகாயை வதக்கும் போதே பாருங்க ரொம்ப ரொம்ப வாசனை நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம சமைக்கும் போது எல்லா விதமான வாசனையும் உங்களுக்கு தெரியும். நமக்கு சமைக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், சமைக்காதவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சமைக்கும் போது பாருங்க நல்லா அந்த பச்சை மிளகாய் வாசனை நல்லா தெரியும். இந்த மாதிரி இப்ப நல்லா வதக்கியாச்சு. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வதக்கின இந்த பச்சை மிளகாயும் திருமாறினதையும் அதிலே போட்டுடலாம். இதை ஒரு பிளேட் எடுத்து வச்சு இதில் வச்சிடணும். சுவையான பச்சை ரசம் தயாராகிடுத்து. இதுல என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, முக்கியமா இதுல பச்சை மிளகாய் மெயினா நம்ம சேர்த்துக்கோம். இந்த பச்சை மிளகாயை நம்ம கடுகு போட்டு திருமாறினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நான் போட்டிருக்கேன். பச்சையாவே கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் போட்டு செய்யும் போது பச்சையாவே தான் நீங்க போடணும். அப்படியே விட்டுடாதீங்க. சுவையான பச்சை ரசம் உங்களுக்காக தயாராகிடுத்து. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். ஒரு பவுல்ல முதல்ல புளி கரைசலை நல்லா விட்டுடுங்க. விட்டதுக்கு அப்புறம் அதுல சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் அதை போட்டுடுங்க. அதுல வெல்லம் ஒரு துண்டு போடுங்க. உப்பையும் போட்டுடுங்க. கொத்தமல்லி மேல தூவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானொலி போட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் கடுகு திருமாறிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, வதக்கின பச்சை மிளகாயும் அந்த ரசத்திலே புளி கரைசல்லே போட்டுட்டு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டீங்கன்னா சுவையான பச்சை ரசம் உங்களுக்காகவே தயாராயிடுச்சு.